இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 20ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராப வருடம், வைகாசி மாதம் 6ஆம் திருநாள். இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, அதுலேயும் சதுர்த்தி திதி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் எழுது கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரும். புதுசாக ஏதாவது விஷயத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், முக்கியமான ஆர்டர் வரும், முக்கியமான தகவல் வரும், கொரியர் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க பெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயிக்கும். அந்த அளவுக்கு நன்னா இருக்குன்னே சொல்லலாம். வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் நன்னா இருக்கு. பொருளாதாரம் நன்னா முன்னேற்றத்தை கொடுக்கிறது. எடுத்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா முடியக்கூடிய அற்புதமான நாள். எதையுமே சரி, இது என்னால் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா 100% நல்லபடியாக பண்ண முடியும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் அருமையாக இருக்கக்கூடிய நாள். அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சுக்கிரன், குரு, சந்திரன் இந்த மாதிரி சஞ்சாரங்கள் இருக்கும்போது எதையுமே நம்மளால ஈஸியாக பண்ண முடியும், எதையுமே நம்மளால ஈஸியாக முடிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நாள். நிறைய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் திருப்தியாக முடிப்பீங்க. எந்த கவலையும் இல்லாமல், எந்த டென்ஷனும் இல்லாமல் திருப்தியாக முடியக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிக முக்கியமான நண்பருக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் அல்லது முக்கியமான ஒரு ஹெல்ப் தேவைப்படக்கூடிய, உங்கள் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய நாள். அதனால பொதுவாகவே இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எதையுமே நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள். எதையுமே கரெக்டாக ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். முக்கியமான விஷயம் எது இருந்தாலும் நல்லபடியாக முடியக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளவோ இருந்தது, இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக முடியும். நிறைய மனசாட்சியுடன் நடந்து 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், குரு லைனை அணி வகித்து உட்கார்ந்துருக்கிறது. சிம்மத்துக்கு சரியான டைமிங். இந்த ஒரு மாதம் சிம்மத்துக்கு என்ன வேணுமானாலும் நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அது ஆருத்ரா நட்சத்திரம்ங்கிறது ஒரு சிவபெருமானுடைய நட்சத்திரம். சிவபெருமானை நம்ம மனசார வணங்கும் போது பெரிய கிஃப்ட், பெரிய ப்ரமோஷன், பெரிய இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும். பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஒரு நன்மைகள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு முக்கியமான வேலை, ஆனால் வேறு ஸ்டேட்டாக இருக்கும். ஹைதராபாதாக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இருக்கிற வேலையில் சின்ன சின்ன குடைச்சல்கள், டென்ஷன் இருந்தால் கூட இன்றைய நாள் அது எப்படியாவது முடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். முடிக்கக்கூடிய ஒரு வெற்றி காணக்கூடிய அம்சம் இருக்கும். அதனால் பெருசாக நீங்கள் இது சரியில்லைன்னு திங்க் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கும். அமோகமான நாள். எதையுமே நீங்கள் பொதுவாக எதையுமே ஈஸியாக எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். மனசாட்சியோடு இருப்பீங்க. அமோகமான நாள்னு சொல்லலாம். எருமலையான வழிபாடு பண்ணுங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய நாள். ஏன்னா பாக்யஸ்தானத்திலே சுக்கிரன், சந்திரன், குரு இருக்கிறனால திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம். வெளியூர்லேருந்து யாராவது முக்கியமான ஆட்கள் வரலாம். எதையுமே தட்டாமல் தவறாமல் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. என்ன, வண்டி வாகனங்கள் ஒரு சில பேருக்கு மாறும். திடீர் பிரயாணங்கள் கொடுக்கும். ஆனால் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அமோகமான நாள்னு சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் இருக்கான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரு சுக்கிரன் 2 சுபக்கிரகத்தோடய இருக்கா, அதனால கெட்ட விஷயங்கள் நடக்காது. பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவதில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். சில பேர் எதாவது வாங்கணும்னு இருக்கோம், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பருப்பு வாங்கணும்னா அது 80 ரூபா இருக்கிறது 90 ரூபா மாறும். 10 ரூபா ஏன் ஜாஸ்தி ஆச்சுன்னு உட்காந்து சண்டை போட முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல செலவு வரலாம், அவ்வளோதான். ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் கொடுக்கலாம். அதனால எதையுமே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதையுமே இன்றைய நாள் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள். ஏன்னா முழு சுபகிரகங்களுடைய பார்வை இன்றைய நாள் இருக்கிறது. சுபகிரகத்தோட பார்வை இருக்கும்போது எந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நம்ம போய் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியது அது ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். புதிய விஷயங்கள் நம்ம எதை ஆரம்பித்தாலும் நல்லபடியாக முடிக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாங்கிற எண்ணம் இருக்கும். அமோகமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. மகாலட்சுமி உடைய அனுகிரகம் இருக்குது. அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் பெண்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் மனசுமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். எதாவது பண்ணணுன்னா கூட ஒரு டக்குன்னு முடிக்கிற மாதிரி. எதிர்பாலினர் யார் இருந்தாலும் ரொம்ப சககாரமாக சப்போர்ட்டாக விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். மெயினாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகளில் சாதகமான ரிசல்ட் வரும். 6ஆம் இடம்னா போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடிய ஸ்தானம். நீயா நானா, நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணுமா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா சந்திரன் இந்த ஒரு நாளில் 6ஆம் இடத்துல இருக்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தால் குரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால போட்டியில் நீங்கள் ஜெயிப்பீங்க. மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹோட்டல் வச்சுருக்கேன், டார்மெட்டரி நடத்தின்னு இருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும். ஆனால் யாரையும் நம்ப மாட்டீங்க. வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் மெயினாக மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கும் மேலே குழந்தை பிராப்தம். குழந்தைகளுடைய ஹெல்த்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். அவசரம் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக முடிப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்க முடியும். தெய்வ அனுகிரகம் இருக்குது. கரெக்டாக சாதகமாக முடிச்சிங்கன்னா போகிறோம், எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான், சுகஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு, இவ்வளோ சுபகிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிருக்கும். நீங்கள் போட்ட பிளான் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். வீட்டுக்கு புதுசாக சோஃபா செட்டெல்லாம் வரும், புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க, புதுசாக வார்ட்ரோப் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது. மனசுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல், மனசுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நெஞ்சு சளி கோத்துக்காமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா, தனுர் ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி மேஷ ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துருக்கு. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்லது தான் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. எல்லாருக்குமே மனசாந்தியோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.